ஓகே. அந்த நார்சிசிஸ்டிக் கேரக்டர் பத்தி அது எப்படி இருப்பாங்கன்னு நான் கேட்கிறேன். நார்சிசிஸ்ட் கேரக்டர் இது எல்லாருக்குள்ளயுமே ட்ரெய்ட்ஸ் அப்படிங்கிறது அது எப்படி எல்லாருக்குள்ளயும் இருக்கும். எனக்குள்ளேயே அது இருக்கும். உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எப்படின்னா எம்பத்தி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் விஷயம் பத்தி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம். அந்த எம்பத்தி வந்து இல்ல அப்படின்னா கைண்ட் ஆஃப் நார்சிசிஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க அழுகுறாங்க அப்படின்னா அந்த டைம்ல நான் போய் என்னோட ஷோல்டர் கொடுக்க முடியணும். ஆனா ஸ்பைடர் ஜெயசூர்யா மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடாது. கரெக்ட் கரெக்ட்ங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த எனக்கு அந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. அந்த சத்தம் வந்து என் மைண்டுக்குள்ள அந்த பிஜிஎம் தான் ஓடுது. கண்டிப்பா அவங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். ஏன்னா ஓகே. இவங்க அழுகுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கோவம் வரும். ம். எதுக்கு அழுகுறாங்க? அவங்களால அந்த எம்பத்தி அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஹோல்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆ இல்ல ஒருத்தவங்க அழுகுறாங்க, அவங்களுக்கு பெயினா இருக்கு, இந்த இடத்துல வலிக்குது. வலிக்குதுன்னா பிசிக்கல் பெயின் சொல்ல வரல. மென்டல். மென்டல் பெயின். அந்த மாரி வலிக்குது, அதனால அவங்க அழுகுறாங்க அப்படின்னா, இவங்களால அத சென்ஸ் பண்ணவே முடியாது. கூட இருந்து சப்போர்ட் பண்ணி ஷோல்டர் குடுத்து சால்வ் பண்ண மாட்டாங்க. ஆனா நார்சிசிஸ்ட் டிஸார்டர்ன்றது எப்படின்னா, சால்வ் பண்ணாம இன்னும் அவங்கள வந்து பெயினுக்குள்ள கொண்டு போவாங்க. அதாவது வந்து ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி இருக்கு. ட்ரிகர் பண்ணி அவங்க கிட்ட மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது தேர்ட் பெர்சன் மூலியமா அவங்கள ட்ரிகர் பண்றதுக்கு இருக்கலாம். அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்றது, கேஸ் லைட்டிங் பண்றது. கேஸ் லைட்டிங். இது எல்லாமே வந்து நல்லா இருக்கு. நார்சிசிஸ்ட் இப்ப பண்ணுவாங்க. எல்லாத்துக்கிட்டயும் ஒரு நார்சிசிஸ்டிக் கேரக்டர்